சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் கருமேகங்கள் சூழ்ந்து பரவலாக மழை பெய்து வருவதால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமமடைந்துள்ளனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், விவரம். வணக்கம் பிரகாஷ். டிட்வா புயல் எதிரொலியாக சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இடைவிடாத தொடர் மழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னையில் பொறுத்தவரை கருமேகங்கள் சூழ்ந்து தொடர்ந்து மழை என்பது விட்டு பெய்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. குறிப்பாக சென்னை பொறுத்தவரையில் வள்ளுவர் கோட்டம், நுங்கம்பாக்கம், அசோக் நகர், காமராஜர் சாலை, அசோக் பில்லர், அதே சமயம் எங்க அருகில் இருக்கக்கூடிய கோடம்பாக்கம், வடபழனி, கிண்டி, ஈக்காட்டுத்தங்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை என்பது தொடர்ந்து பெய்து வருகிறது. இந்த நிலையில்தான் தான் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளி சாலையில் மழைநீர் அதிக அளவு சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக முறையான வடிகால்வாய் பணிகள் இந்த பகுதியில் மேற்கொள்ளப்படாதனால்தான் இந்த அளவு தண்ணீரானது தேங்கி நிற்பதாக அப்பகுதிவாசிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக ராட்சத மோட்டார்கள் அங்கு வைக்கப்பட்டு இருந்தாலும் தற்போது அந்த மோட்டார்களை பயன்படுத்தாமல் அந்த பகுதியில் மழைநீர் அதிக அளவு தேங்கி நிற்கக்கூடிய காட்சிகள் தான் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக சென்னையில் பொறுத்தவரையில் கருமேகங்கள் சூழ்ந்தே காணப்படுகிறது. தற்போது வானிலை மையமும் ஒரு அறிவிப்பு என்பதை வெளியிட்டிருக்கிறது. அதாவது காலையில் 10 மணி வரை சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையும் என்பதும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. அந்த சூழ்நிலைதான் தற்போது சென்னையில் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை என்பது பெய்து வரக்கூடிய காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. அதிக அளவு இந்த நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பள்ளி சாலையில் மழைநீர் அதிக அளவு தேங்கியிருந்ததால் வாகனங்கள் எதுவும் செல்ல முடியாத நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. எங்கு பள்ளம் இருக்கிறது என்பது தெரியாமல் ஆபத்தோடு பயணிப்பதாக வாகன ஓட்டிகள் என்பது குற்றச்சாட்டி இருக்கிறார்கள். உடனடியாக ராட்சத மோட்டார்கள் விளம்பரத்திற்காக மட்டுமே வைக்கப்பட்டிருப்பதாகவும் அதனை பயன்படுத்தி இங்கு இருக்கக்கூடிய தண்ணீர்களை வெளியேற்ற வேண்டும் என அப்பகுதிவாசிகள் கோரிக்கை என்பதை விடுத்திருக்கிறார்கள். பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத். Years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.